இப்ப மக்கள் நீதி மையம் கூட வந்து இரட்டை இலக்கத்துல கேட்கறாங்க. நீங்க ஏற்கனவே கூட்டணி ஆட்சி பத்தில கேட்க மாட்டோம்னு நீங்க ஓப்பனா சொல்லிட்டீங்க. ஆனா உங்களுக்கான இந்த இரட்டை இலக்கம் அவரை நாங்க ஃபாலோ பண்ணணுமா? ஐ ஆம் இன் பாலிடிக்ஸ் ஃபார் தி பாஸ்ட் 62 இயர்ஸ். இஸ் எ நியூ என்ட்ரன்ட். இப்போ நீங்க எந்த அலையன்ஸ்ல சார் இருக்கீங்க? இந்தியால டிஎம்கே அலையன்ஸ்ல தான் இருக்கேன். இந்தியா கூட்டணி டிஎம்கே தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி. இல்ல அவங்க இப்ப எல்லா நடவடிக்கையிலையும் முந்திட்டாங்க திமுக கூட்டணியை விட அப்படின்னு. அவங்க எத்தனை மாநாடுகளை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றிகரமாக லட்சக்கணக்கானவர்களை திரட்டி ஒரு மாதத்துக்குள்ள 4 மாநாடு நடத்திட்டாங்க. அடுத்த 2 மாநாடு நடத்த போகிறாங்க. அவங்க எவ்வளவோ முன்னேறி திமுக அணியை முன்ன கொண்டு போயிட்டாங்க. இவங்க இப்போதானே வந்து மதுராந்தகத்தில் வந்து கூடியிருக்காங்க. அவங்க ரொம்ப பின்னாடி இருக்காங்க. ரேஸில் அவங்க வர முடியாது. காங்கிரஸ் ஆல்ரெடி வந்து தொகுதி பேச்சுவார்த்தை பங்கீடு எல்லாத்துக்கும் குழுலாம் போட்டாங்க. ஆனால் அது தொடர்பாக இன்னும் முதல்வர் அது தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு செய்வாங்க. அறிவிப்பு வரட்டு போய் அவசரப்படணும். மதிமுக சார்பா தனி சின்னத்தில் போட்டியிடுவதா பாருங்க, தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகுதான் இதை பற்றியெல்லாம் உங்களை போன்ற நண்பர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நான் பதில் தர முடியும். இல்ல கமலஹாசன் 10 தொகுதி கேட்டிருக்காரு. இன்னைக்கு 10 தொகுதி நாங்கள் கேட்போம். நீங்க உங்க அங்கீகாரத்தை நிலைநிறுத்தணும்னு பாடுபடுறீங்க. எதற்கு பேச்சு? அதாவது தேர்தல் அறிவிப்பே வருவதற்கு முன்பு அவர் கேட்கிறாருன்னா அவருடைய இயல்பு. இஸ் நியூ என்ட்ரன்ட் இன் பாலிடிக்ஸ். அவர் கேட்குறாருன்னா அது மாதிரி நாங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை. தேர்தல் அறிவிப்பு வரட்டும். அதற்கு பிறகு எங்களுடைய உயர்நிலை குழு கூடி அதற்கு பேச்சுவார்த்தை குழு அமைச்சு அதன் பிறகு போய் பேசுவோம். அப்பொழுது பேச வேண்டிய பேச்சு எத்தனை சீட்டு இதெல்லாம் இப்போ பேச வேண்டிய அவசியம். நீங்கள் ஏற்கனவே எங்களுக்கு அங்கீகாரம் தர அளவுக்கு சீட் வேணும்னு சொல்லிட்டீங்க முன்பே. அந்த அதில் நிலையாக இருக்கீங்களான்றது தான். அங்கீகாரம் வேண்டும் என்பது ஒரு கட்சியினுடைய விருப்பம். அதை நான் சொல்லியிருக்கிறேன். இல்லை இப்போ மக்கள் நீதி மையம் கூட வந்து இரட்டை இலக்கத்தில் கேட்குறாங்க. நீங்கள் ஏற்கனவே கூட்டணி ஆட்சி பத்தில கேட்க மாட்டோம்னு நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டீங்க. ஆனால் உங்களுக்கான இந்த இரட்டை இலக்கம் அவரை நாங்கள் ஃபாலோ பண்ணணுமா? ஐ ஆம் இன் பாலிடிக்ஸ் ஃபார் தி பாஸ்ட் 62 இயர்ஸ். இஸ் எ நியூ என்ட்ரன்ட். இல்லை அப்போ திமுக கொடுப்பதே வாங்கிக் கொள்வோம்ன்றதுல ஸ்ட்ராங்காக இருக்கு. அதெல்லாம் எங்ககிட்ட வாயிலேருந்து வாங்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, நாங்கள் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைப்புன்றாரு. ஆனால் மோடி நேற்று பேசும்போது என்டிஏ பிஜேபி கூட்டணியை தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிறாரு. மோடி நினைக்கிறதும் நடக்காது, எடப்பாடி சொல்றதும் நடக்காது. தோத்து போவான். என்டிஏ அலையன்ஸ்ல அதிமுக அமமுக எல்லாம் இப்போ கூட்டணியில் இருக்காங்க. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னாடி அதை அப்படியே நீடிக்குமா? ஏன்னா பல்வேறு கட்சியிலேருந்து விலகி போய் அடுத்த கட்சியில் சேர்றதை பார்க்க முடியுது. அது அவங்கவுங்க விருப்பங்க. ஒரு கட்சியிலேருந்து வெளியே போயிருக்காங்க, இப்போ அங்கே போய் சேர்ந்துருக்காங்க. அவரோடு இருந்தவங்க டிடிவியோட இருந்தவங்க டிஎம்கேல வந்து சேர்ந்துருக்காங்க. அதனால் அவங்கவுங்க விருப்பம். தமிழ்நாடு முதல்வர் வந்து இன்னைக்கு சட்டசபையில் அதிகமான திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இது வரைக்கும் 4.5 ஆண்டுகள் அறிவிக்காமல் இப்போ புது 4 ஆண்டுகளில் எத்தனை திட்டங்களை சாதனையாக செய்ய முடியுமோ செய்து விட்டார்கள். இப்போ அறிவிக்கிறாங்க. அறிவிச்சிருக்காங்க. நானும் பேப்பரில் பார்த்தேன். டிடிவி தினகரன் வந்து எடப்பாடியை பேசாத பேச்சுக்கள் கிடையாது. அவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க. அதுக்கு எடப்பாடி வந்து உங்களை முன்னுதாரணம் காட்டி பேசியிருக்காரு. என்ன நினைக்கிறீங்க? இதை பாருங்க, ஒவ்வொரு கட்சியும் ஒரு கட்டத்தில் ஒரு கட்சி எதிர்த்துருக்கு, பிறகு கூட்டு வச்சிருக்கு. இந்தியா பூரா நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு. எடப்பாடிக்கு ஏதாவது பேசணும்னு தோணுது, அவர் பேசுகிறாரு. எடப்பாடிக்கு நான் அதிகமாக பதில் சொல்கிறது இல்லை. அதிகப்படியான பிரைவேட் பார் உருவாயிருக்குன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு தமிழகத்தில். அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அண்ணாமலைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்க. அவர் ஒரு போலீஸ் எஸ்பியாக இருந்தவர். அவரை பற்றி நான் இந்த கமெண்ட் அடிக்க. மோடி வந்து சனாதனத்தை கையில் எடுத்திருக்காரு திருப்பி நேற்றுல. சனாதனம் வந்து தமிழ்நாட்டுக்குள் கால் எடுத்து வைக்க முடியாது, ஆட்டம் போட முடியாது. நேற்று பிரதமர் பேச்சில் கூட வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக போதைப் பொருள் வசதிகள்லாம் இருக்கு அப்படின்னு அவர் பல ஸ்டேட்ல இருக்கு. பஞ்சாப்ல ரொம்ப அதிகமாக இருக்கு, இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையும் இருக்கு. இங்கே நம்ம அது இங்கே வர்றதுக்கு விடக்கூடாது, அதிகமாக விடக்கூடாதுன்றதுக்காகத்தான், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகத்தான் நான் 11 நாள் 175 கிலோமீட்டர் ஒரு 600 பேரோட நான் நடந்திருக்கிறேன். சிஎம்சி கவர்மெண்ட் சொல்லியிருக்காரு சார். கவர்மெண்ட் வந்து சிஎம்சி கவர்மெண்ட், கிரைம் கரப்ஷன் அண்ட் மாஃபியான்னு சொல்லியிருக்காரு மோடி. அதுதான் இருக்கு இந்த மாஃபியா கேங்ஸ் பூரா அவருக்கு கீழே தான் இருக்கு. ஊழல் நிறைந்த குடும்பாட்சின்றதை பண்ணியிருக்காரு. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். அவர் பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். அவர் எதை வேணா பேசுவார். அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அது என்னை தாழ்த்திக்கிட விரும்புகிறேன். மதிமுகவோட தேர்தல்
தமிழ்நாட்டுல கூட்டணி சாத்தியமில்லை. திமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். இந்த மதிமுகவோட தேர்தல் அறிக்கை மற்றதெல்லாம் நடவடிக்கைலாம் எப்போ மேற்கொள்ள போறீங்க? தேர்தல் அறிக்கைக்கு குழு போட்டாச்சு, அது வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, திருச்சியில மதிமுக போட்டியிடறதா எனக்கு தெரியாதுங்க. உங்க கூட்டணியில அதை பத்தி நீங்க இதெல்லாம் போட்டு என்கிட்ட வாங்க முடியாது. நான் எத்தனை வருஷமா நான் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். அவ்வளவு எளிதா என்கிட்ட கூட்டணி வந்து வலுவா இருக்குன்னா இன்னும் கூடுதலான கட்சிகள் வருமா இல்ல அவங்க வந்தா வர? இப்ப இருக்கிறதே வலுவான கூட்டணி தான். யாரும் வர வேணான்றீங்க? அப்படி நான் ஒண்ணு சொல்லலையே. நீங்களா ஒரு வார்த்தையை யோட்டி என்கிட்ட போட்டு வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா? அது நீங்க சொல்றது, நான் சொல்லல.